ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் சிங்கிள் க்ரோஷே போடுறதுக்கு கொஞ்சம் செயின் முதலே போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த செயின்க்கு மேல தான் சிங்கிள் க்ரோஷே போட போறோம். அது எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டிட்ச் எப்படி உங்கள பார்க்குற மாரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் இங்க மேல இருக்கிறத வந்து நம்ம பேக் லூப் அப்படின்னு சொல்லுவோம். கீழ இருக்கிறத ஃப்ரண்ட் லூப் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம இந்த சிங்கிள் க்ரோஷே பண்றதுக்கு வந்து இந்த பேக் லூப்ல தான் நம்ம வந்து இந்த ஹூக்க வந்து இன்சர்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லூப் இருக்குல்ல, இந்த லூப்க்குள்ள தான் இந்த ஹூக் இருக்கு. ஸோ அந்த ஸ்டிட்ச் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச் அப்படின்னு சொல்றோம். அந்த ஸ்டிட்ச நம்ம ஸ்கிப் பண்ணணும். ஸோ செகண்ட் ஸ்டிட்ச்ல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ இதில சிங்கிள் க்ரோஷே எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹூக் இருக்கு இல்லையா, நம்ம இதில இன்சர்ட் பண்ணும்போது இந்த லூப் வெளியில வந்துரக்கூடாது. ஸோ இதில கை இப்படி ஒரு விரல வந்து நம்ம இப்படி வச்சுட்டு, இந்த ஹூக்க வந்து இந்த பேக் லூப்ல இப்படி நம்ம இன்சர்ட் பண்ணணும். இந்த 2 வி ஷேப் மாதிரி இருக்கு இல்லையா, அதில இடையில இப்படி நீங்க ஹூக்க மட்டும் இப்படி இன்சர்ட் பண்ணிடணும். பண்ணதுக்கப்புறமா இந்த நூல் இருக்கு இல்லையா, இந்த நூல இந்த ஹூக் மேல இப்படி வைக்கணும். இதுதான் நம்ம யார்ன் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பி இந்த ஹூக்கை இப்படி நம்ம பக்கமா திருப்பிட்டு, இந்த நூலையும் ஹூக்கையும் இந்த லூப் நம்ம எந்த லூப்ல இன்சர்ட் பண்ணோமோ ஹூக்க, அந்த லூப் வழியா இப்படியே நீங்க இழுக்கணும். ஸோ இழுத்தீங்க அப்படின்னா, இந்த ஹூக்ல இப்ப பாருங்க 2 லூப் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த 2 லூப் வழியா தான் நம்ம வந்து வொர்க் பண்ண போறோம். திருப்பி இந்த நூல வந்து இந்த ஹூக் மேல இப்படி வச்சுட்டு, இந்த நூலையும் இந்த ஹூக்கையும் இந்த 2 லூப் இருக்கு இல்லையா, அது வழியா இப்படியே நீங்க இழுக்கணும். ஸோ இழுத்துட்டீங்கன்னா, இப்ப நீங்க வந்து சிங்கிள் க்ரோஷே முடிச்சாச்சு. இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே. ஸோ இப்போ இத எப்படி போடணும்னு இருக்க பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வி லைக் ஸ்ட்ரக்சர் செயின் சொல்றாங்க. ஸோ இந்த லூப்ல நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். பேக் லூப்ல. இந்த லூப்ல இப்படியே நீங்க உள்ள விட்டுட்டு, யானை வந்து இந்த ஹூக் மேல இப்படி வைக்கணும். இத தான் என்ன சொல்றாங்க? யார்ன் ஓவர் அப்படின்னு. அப்புறம் இந்த யானை வந்து இந்த ஹூக் வச்சு இப்படியே நம்ம புல் பண்ணணும். இந்த ஹூக்க வந்து நம்மள பார்த்து இருக்கிற மாரி இப்படி டர்ன் பண்ணிட்டு, நம்ம எந்த லூப்ல வந்து இந்த ஹூக்க வந்து உள்ள விட்டோமோ, அந்த லூப் வழியா இப்படியே நீங்க புல் பண்ணணும். இப்படி புல் பண்ணும்போது இந்த ஹூக்ல உங்களுக்கு 2 லூப் வந்துருதா? திருப்பி நீங்க என்ன பண்ணணும்? இன்னொருக்கா யானை இதே மாரி இந்த ஹூக்ல வச்சுட்டு, இந்த யானையும் ஹூக்கையும் இந்த 2 லூப் வழியா, இந்த 2 லூப் வழியா இப்படியே நீங்க புல் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு சிங்கிள் க்ரோஷே ஃபார்ம் ஆகும். இப்ப நம்ம எல்லா செயின்க்கு மேலயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டோம். போட்டதுக்கு அப்புறமா பார்க்கிறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ அடுத்த ரோ வந்து நம்ம இந்த போட்டிருக்க சிங்கிள் க்ரோஷேக்கு மேல போட போறோம். அதுக்கு நம்ம ஒரு செயின் போட்டு நம்ம வொர்க்க வந்து டர்ன் பண்ணணும். ஸோ செயின் எப்படி போடுறதுன்னா, நூலை திருப்பி ஹூக் மேல வச்சு இந்த லூப்ல இப்படி இப்படி இழுத்தீங்கன்னா ஒரு செயின். திருப்பி நம்மளோட பண்ணிருக்க வேலையை டர்ன் பண்ணிட்டு, இப்ப இந்த ரோ நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இங்க பாருங்க இந்த வி மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் இந்த ஸ்டிட்ச். முன்னாடி உள்ள ரோல போட்ட சிங்கிள் க்ரோஷேயோட ஸ்டிட்ச். ஸோ இப்ப இதுக்கு வந்து இந்த 2 லூப்பையும் சேர்த்து பண்ணுவோம். இது வந்து ஃப்ரண்ட் லூப் சொல்லுவாங்க, இத பேக் லூப்னு சொல்லுவாங்க. நம்ம செயின்ல போடுறப்ப என்ன பண்ணுவோம்? பேக் லூப் எடுத்து போட்டோம். இந்த சிங்கிள் க்ரோஷேக்கு மேல போடுறதுக்கு நம்ம இந்த 2 லூப், ஃப்ரண்ட் லூப், பேக் லூப், இந்த 2 லூப்பையும் இந்த 2 லூப்புக்கு இந்த மாதிரி இந்த வழியா நம்ம இன்சர்ட் பண்ணி போட போறோம். ஸோ இது இங்க பாருங்களேன், இது வந்து செயின். நம்ம வந்து இப்போ செயின் 1 போட்டு டர்ன் பண்ணோம் இல்லையா, அந்த செயின் இது. அதுல நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது. ஸோ அடுத்த ஸ்டிட்ச்ல நம்ம இப்படி சிங்கிள் க்ரோஷே போட்டு ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ இங்க இதுல இன்சர்ட் பண்ணணும். கீழெல்லாம் இன்சர்ட் பண்ணிடக்கூடாது. இங்க பாத்தீங்க அப்படின்னா, இதுதான் அந்த செயின். நம்மளுக்கு இங்க 2 லூப்பையும் சேர்ந்து வருது இல்லையா, இதுதான் அது. ஸோ இந்த ஹோல்ல நம்ம இப்படியே இன்சர்ட் பண்ணி, நம்ம ப்ரீவியஸ் ரோல எப்படி நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த லூப். இப்படி தான் நம்ம செகண்ட் ரோல சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். நம்ம சிங்கிள் க்ரோஷே பண்ணதுக்கு அப்புறமா பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும்.